சேலத்தை குறிவைக்கும் பாமக, விட்டுத்தர மறுக்கும் அதிமுக. நடப்பது என்ன? அதிமுக கூட்டணியில் பாமக என கிட்டத்தட்ட உறுதியான தகவலாகி இருக்கிறது. 7 மக்களவைத் தொகுதியிலும் 1 மாநிலங்களவை தொகுதியிலும் உறுதி செய்திருக்கிறது பாமக தலைமை. அதில் எந்த எந்த தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது என்பது தற்போது ஒரு கேள்விக்குறியான நிலையில் உள்ளது. காரணம், அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகளாக பார்க்கப்படும் கொங்கு மண்டலத்திலும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் பாமக அந்த தொகுதிகளில் கேட்டு பிடித்து விடாப்பிடியாக இருக்கிறது. அதில் முக்கிய தொகுதியாக தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளரும் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த தொகுதியான சேலம் தொகுதியை கேட்டு பாமக அதிமுக தலைமையிடம் வற்புறுத்தி வருகிறது. அந்த சேலம் தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து சேலம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்தத்தையும் கைப்பற்றியுள்ளனர். எனவே சேலம் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சரியான ஒரு தேர்வாக இருக்கும். எனவே சேலத்தில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி வாய்ப்பாக இருக்கும். அந்த தொகுதியை இப்போது பாமக தலைமை கேட்டு வற்புறுத்தி வருவதால் கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு இருக்கிறது. இருந்தபோதிலும் பாமக இந்த முறை கடந்த தேர்தலின் போது அதிமுக தலைமை தங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு தரவில்லை என குற்றம் சாட்டி கூட்டணியிலிருந்து வெளியேறியது. தற்போது மீண்டும் அந்த கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால், எனவே எடப்பாடி பழனிசாமி பாமகவிற்காக சேலம் தொகுதி விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே சேலம், தருமபுரி என 2 தொகுதிகளில் பரவலாக பாமகவுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே அந்த தொகுதிகளை குறிவைத்து பாமக தலைமை தங்கள் களப்பணியை ஆற்றி வருகின்றனர். எனவே சேலம் மற்றும் தருமபுரியில் பாமக போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.